பிரீத்தி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல வந்து பாசி இருக்கும் இல்லையா, நிறைய பேர் வழுக்கி விழுவாங்க, அதெல்லாம் நார்மல் தான். பட் ஸ்டில் அதனால அலர்ஜி வருதா நிறைய பேருக்கு. ஓகே. ஸோ வந்து நிறைய வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா வால்ஸ்லாம் வந்து பாசி வருமா. ஏன்னா வந்து அதிகமான மழை வந்து இருக்கிறதுனால, அதிகமாக குளிர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த குளிர்வை பாத்தீங்கன்னா பாசி வந்து உண்டாக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொதுவாக அந்த பாசி எதனால வருதுன்னா டேமேஜ் வாட்டர், ரொம்ப நேரம் வந்து தண்ணி வந்து அந்த இடத்துல தேங்கி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாசி வரும். ஸோ பாசி வரும்போது பார்த்து நடக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அது காலில் பட்டுச்சுன்னா சில பேருக்கு வந்து அதனால அலர்ஜி வருமா, ஸ்கின் ரேஷஸ் வரதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. எஸ், அந்த கால தமிழ் சினிமாலாம் யாரோ வலிக்கு விழுந்து இறந்தாலே பாசியால தான் இருக்கும். ஸோ அந்த பாசியை பார்த்தோன்னா சூப்பரான ஒரு ஃபேக்ட் சொல்லியிருக்கீங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 16ஆம் தேதி 10வது மாதம் 2016ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து எடுத்த காரியத்தில் சந்தோஷம், தொலைதூர பயணங்கள் அனுகூலங்கள், புதிய முயற்சிகள் வெற்றிகள், பெரிய மனிதர்கள் சந்திப்பு அனுகூலங்கள், குடும்பத்தில் காணப்பட்டிருந்த ஒற்றுமை குறைவு நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தாருடன் தொலைதூரத்திற்கு உண்டான பயணங்கள், கேளிக்கை போன்ற விஷயங்கள், உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, குடும்பத்தில் சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத வாக்குவாதங்கள், எல்லா விஷயத்திலும் ஒரு கடினமான போக்கு, நீங்களாகவே குழம்பிக் கொள்வது, பிறர் மீது பழி போடுவது, எல்லா விஷயத்திலும் உங்கள் மீது தவறுகளை வைத்து உடன் இருக்கின்றவர்கள் துணை குடும்பத்தினரிடம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்வது, எல்லா விஷயத்திலும் அவர்களால் தான் வந்தது என்று தேவையில்லாத கடும் சொற்கள் சொல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்று ஏற்படக்கூடிய நாள். எனவே மிக மிக கவனமாக இருங்கள். அசட்டு தைரியம் பெரும் பிரச்சனையாகிவிடும். புதிய அறிமுகத்தில் புதிய மனிதர்கள் விஷயத்தில் பொறுமை, நிதானம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அனுகூலங்கள், புது முயற்சி தொடர்பான பயணங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், உத்தியோகத்தில் ஏற்றங்கள், ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பு, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தடைப்பட்டிருந்த பல விஷயங்கள் நிவர்த்தி ஏற்படுவதுடன் நீண்ட நாட்களாக சந்திக்க வேண்டிய ஒரு மனிதரை சந்திப்பதற்குண்டான அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், கண்டிப்பாக ஓய்வாக இருந்தாலும் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளுக்காக பயணங்கள், சந்திப்பது, போய் பேசுவது, பேச்சுவார்த்தையில் வெற்றி ஏற்படுவது, நீண்ட நாட்களாக வராத பணங்கள் வருவது, எதிர்பார்த்த இடத்திலிருந்து பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, அனுகூலங்கள், நல்லவர்களின் ஆதரவு, மன கஷ்டங்கள் படிப்படியாக குறைவது போன்ற நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல விஷயங்கள்லாம் காணப்பட்டாலும் உச்சி வேளையிலிருந்து சந்திராஷ்டம அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதை கவனத்தில் கொள்க. மீண்டும் ஒரு முறை மன தெளிவு ஏற்படும். நோய் உபத்திரங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைத்தாலும் அவசரத்தனத்தில் பயணங்கள் கூடாது என்பதை நினைவில் வைத்து கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மதியம் 12:36 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்கு உட்பட்ட அமைப்புகள், தேவையில்லாத
பயணங்களோ தேவையில்லாத வாக்குவாதங்களோ உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட கோபதாபப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் அனுகூலங்கள் எல்லாவித பயணங்களும் தொடர்ச்சியாக இருந்தாலும் மன கஷ்டப்படாமல் ஏற்றுக்கொள்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படும். ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் படிப்படியாக வரும். ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் எல்லா அதிர்ஷ்டமும் வரணும் என்று கோபப்படுவது நியாயமில்லாத விஷயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்தி, அனுகூலங்கள் எல்லாம் காணப்படும். சிலருக்கு தசாபுத்திகள் பாதிப்பு இருந்தால் குடும்ப ஒற்றுமையில் குறைபாடு காணப்படும். வெளிவட்டாரம் தொழிலமைப்பு அனுகூலங்கள் ஏற்றத்தின் அளவு உயருதல், பல மடங்காக பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவதல், கண்டிப்பாக தொலைதூர செய்திகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் அவசியமில்லாத பயணத்தை சிறிது தவிர்த்து கொள்வது மிக மிக நன்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புக்கு மதியத்திலிருந்து உத்தரவாதங்கள், எல்லா விதமான பயணங்கள் அனுகூலங்கள், வண்டி வாகனங்கள் எதிர்காலத்தில் மாற்றுவதற்குண்டான பேச்சுவார்த்தை சந்தோஷங்கள், உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை, நண்பர் வீட்டுக்கு செல்வது, உறவினர் வீட்டுக்கு செல்வது போன்ற சந்தோஷமான அமைப்புகள், ஏற்றம் அனுகூலங்கள், புதியவர்கள் அறிமுகம், பெரிய யோகமும், நீண்ட நாட்களாக முடிக்காத ஒரு விஷயம் முடிவு பெறுவதற்கு உண்டான சூழ்நிலைக்கு நல்ல மனம் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய அமைப்புக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகளில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் மீண்டும் அதே இடத்தில் பாதிப்படைவதற்கு இன்றைய நாள் மிக மிக கவனமாக கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடுவதுடன் தேவையில்லாத குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்திவிடும். தேன் தடவிய வார்த்தை குடும்ப விஷயத்தில் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். எல்லா விதமான பயணங்களிலும் திட்டமிட்டு செயல்படுவது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோர் குடும்பத்தில் உள்ள இரத்த பந்த உறவுகளிடம் சாதாரணமாக விளையாட்டாக கூறக்கூடிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்துவிடும். இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள், கொழுப்புகளால் பாதிப்பு உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். மன சஞ்சலங்கள் காணப்படுவதனால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைத்தாலும் பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் கவனமாக கையாளுங்கள். விலை உயர்ந்த பொருள்கள் களவு போவதற்கு வாய்ப்புகள் உள்ளதனால் மிக மிக கவனம். தேவையற்ற பொருள்களை பெட்டகத்தில் வைத்துவிட்டு செல்வதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். தைரியம் ஏற்றம் மதியத்திலிருந்து காணப்படும். சோம்பல் இல்லாமல் உழையுங்கள். குடும்பத்தாரிடம் தகாத வார்த்தைகளை கூறாதீர்கள். உங்களுக்காகவே வாழ்பவர்களை தேவையில்லாத கடும் சொற்களால் காயப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்து கொள்ளுங்கள். சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களுக்கு சந்திக்க போன்ற நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மேலதிகாரிகளுடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக கனவு ஒன்று பலித்தமாவதற்குண்டான அனுகூலங்கள், அது பலவிதத்தில் முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ ஒரு கஷ்டமும் காணப்படவில்லை. வியாபாரத்திலிருந்து டென்ஷன்கள் குறைய ஆரம்பிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை காணப்படுகிறது. வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம்
தேன் தடவிய வார்த்தை மிக முக்கியம். எரிச்சல் பட்டுவது, கோபதாபப்படுவது, பிள்ளைகளிடமோ குடும்பத்தாரிடமோ தேவையில்லாத ஆக்ரோஷப்படுவது மொத்த நிம்மதியை கெடுத்துவிடும். புதிய அறிமுகங்கள், ஏற்றங்கள், தொலைதூர பயணங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தினருக்காக சிறிது நேரம் ஒதுக்குவது பல விதத்தில் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். விதண்டாவாதம் குடும்பத்தில் வேண்டாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். சாந்தினி, ஸோ இன்னைக்கு வந்து எந்தெந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம், என்னென்ன யூஸ் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை வரும்ன்றதை ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியாச்சு ரெண்டு பேருமே. ஸோ இதை தொடர்ந்து என்ன ரெடியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள். ஸோ மக்களோட பார்த்துட்டு நம்மளும் கிளம்பிடலாமா? ஸோ கிளம்பிடலாம். இதே மாதிரி நாளைக்கும் நிறைய வித்தியாசமான அலர்ஜி ஃபேக்ட்ஸோட நானும் பிரீத்தி உங்களை வந்து சந்திக்கிறோம். அது சாந்தினி மதிவாணன் அண்ட் பிரீத்தி சுரேஷ் சைனிங் ஆஃப் வித் தி என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.